இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. இது வந்து ட்ரைலரு, ஓகேவா? மெயின் பிக்சர் இதுக்கப்புறம் சிஎம் பேசும்போது தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த யூ ஷேப் ஹேண்டில் பார் கான்செப்டே இல்லை, ஓகேவா? ஒரு நியூ ட்ரெண்டி ஸ்போர்ட்டி டைப்பில் கொடுக்குறோன்றது எத்தனை பசங்களுக்கு அது கனவாக இருக்கும். திருமணமான பட்டு சேலை அப்புறம் அந்த மோதிரம் கொடுக்கறதுக்கு 800 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்களா சார்? இது எப்படி சார் பார்க்கணும்? கைத்தறி தொழிலில் அந்த புடவையோட ஆர்டர் நீ கொடுக்கும் போது பல்காக வாங்குகிறோம். ஸோ அவங்களுக்கு இதனால வருமானம் அதிகமாகும். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து 80%. இது உண்மையில தேவையா சார்? ஸ்போர்ட்ஸுக்கு தேவைதான்னு நினைக்கிறீங்களா? சைனாவில் 3வது 4வது வயசுலேருந்து குழந்தைய வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அதனால தான் ஒலிம்பிக்ஸில் அவங்க டாப்பில் இருக்காங்க. ஸோ நம்ம அது பெருமையாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போது ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ ப்ரியாரிட்டியைஸ் பண்ணணும் அப்படின்றத இருக்குது. ட்ரக் இந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்கள் வந்து சீரழி போகிறத டைவெர்ட் பண்ணுறது. இரண்டாவது, ஸ்போர்ட்ஸ் தான் உன்னை வந்து உன்னோட ஒரு லெவலில் கொண்டு போய் இப்போ நம்ம ஒலிம்பிக்ஸை மாதிரி பேசுகிற ஒரு விஷயத்துக்கு நம்மளை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உதவும். அதனால் அதை அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அதனுடைய பலன் தான் இந்த இடத்துல இந்த இதுன்றதை நான் சொல்கிறேன். அது டபுள் மீனிங்கில் பேசவே இல்லை. சரி, அப்போ நார்மல் மீனிங்கில் தானே பேசுனீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு? தனி நபர்களுடைய இந்த எழுச்சியும் இந்த இன்வால்மெண்ட்டு தான் இந்த ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணி பெரிய மேசிவ் விட்டா கொண்டு போக போகுதுன்றதை நான் திலகாத்தமாக நம்புறேன். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கையோடு பேசவிருக்கிறோம். அவர்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லும். சார் வணக்கம். வணக்கம் தேவா. சார், தாவேக அரசுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு நடந்துருச்சு. எண்ணற்ற அறிவிப்புகள், பல விஷயங்களை வந்து இன்னைக்கு அமைச்சர் மரியவில்சன் சொல்லியிருந்தாரு. முதற்கட்ட தகவலா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த பட்ஜெட்டை? நல்லா தான் இருக்கு. பட் காமனாக இப்போ நீ ஆஃப் த கேமராவில் நீ என்ன சார் கொஞ்சம் இன்னும் நிறைய எதிர்பார்ப்பாங்களே சார் நீ கேட்ட கேள்வியும் இருந்தது. நீ அதை கேட்கலாம். என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, எஸ், இப்போ நீ பேசியிருக்கிறது வந்து நிதி அமைச்சர் வில்சன். அதில் உனக்கு திட்டங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இது வந்து ட்ரைலரு, ஓகேவா? மெயின் பிக்சர் இதுக்கப்புறம் சிஎம் பேசும்போது தான் உனக்கு புரியும். புரியுதா? அறிவிப்புகள், முக்கியமான திட்டங்கள் எப்பவுமே சிஎம் அவங்க வாயால் அறிவிக்கிறது தான் முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படும். ஸோ கண்டிப்பாக அறிவிப்பு இருக்கும், சரியா? அதே மாதிரி நான் ஃபஸ்ட்லேருந்து உனக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டாக ப்ரொக்ரெசிவ் கவர்மெண்ட்டுன்றது தான் நான் சொல்கிறேன். ப்ரொக்ரெசிவ் கவர்மெண்ட்னா, நான் உனக்கு கொடுத்துட்டேன்றதுக்காக நான் கடன் வாங்கியோ இல்லை அரசாங்கத்து மேலே சுமையை உருவாக்கி என் பேரை காப்பாற்றிக்க, என்னுடைய ஓட் பேங்க்கை நான் சேவ் பண்ணிக்க, என்னுடைய இமேஜை ஏற்றிக்க செய்யக்கூடாது. அது பண்ணால் அது ப்ரொக்ரெசிவ் கவர்மெண்ட் கிடையாது, பப்ளிசிட்டி கவர்மெண்ட். ஸோ இவங்க ப்ரொக்ரெசிவ் கவர்மெண்ட் நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இதுவும் ஒன்று. நான் அதனால தான் நம்ம என்னடா ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்த ஒரு 60 நாளில் சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம். அவ்வளோ யோசிக்காமல் நான் அந்த ப்ரொக்ரெசிவ் கவர்மெண்ட்டுன்றதை நான் சொல்லலைன்றது தான் இந்த இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணுறேன். அதே இல்லாமல் நீ வந்து இன்னியுடைய பட்ஜெட்டில் நீ பார்த்தா ஒவ்வொரு துறைக்கான சில இதில் பண்ணியிருப்பாங்க. ஜென்சின்னு அவங்க பதிவு பண்ணாங்கன்னு ஹைலைட் பண்ணாலுமே மிதிவண்டியை வந்து லேட்டஸ்ட் மிதிவண்டி, அதாவது இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த யூ ஷேப் ஹேண்டில் பார் கான்செப்டே இல்லை, ஓகேவா? ஒரு நியூ ட்ரெண்டி ஸ்போர்ட்டி டைப்பில் கொடுக்குறோன்றது எத்தனை பசங்களுக்கு அது கனவாக இருக்கும். வித் ஹெல்மெட் சார். ஹெல்மெட்டு வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், புரியுதா? சரி, சைக்கிள் கொடுக்கறது நான் இந்த திட்டத்தை தொடக்கப்பள்ளி ஜெயலலிதா அவர்களை நான் இந்த விஷயத்தில் ரொம்ப பாராட்டுவேன். ஏன் அப்படின்னா, இதில் 2 விஷயம். ஒவ்வொரு திட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையை நான் அடுத்தது இங்கேயும் பார்க்குறேன். அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஜெயலலிதா அவர்களை இந்த மிதிவண்டியை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூல், அது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு மாணவர்கள் தாங்களே போகலாம், பஸ் எதிர்பார்க்க தேவையில்லை, தானே பார்த்துக்கலாம். நீ கிட்டத்தட்ட 40-50 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அதில் வந்து 20-30 லட்சம் மாணவர்கள் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி படிக்கிறாங்க.
அப்போது பீக் ஹவர்ஸ்ன்றது பஸ்ஸில் ஏறும்போது பசங்களுக்கு கிடைக்கல, பசங்க ஃபுட்போர்டில் போகிறாங்க, பசங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கல, டைமுக்கு இதில் போக முடியறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருந்தது. இந்த ஒரு சைக்கிளில் மாணவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த 3லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தை வந்து சைக்கிளில் கடக்கிறதுக்கு பசங்க வந்து தயாராகிடுறாங்க. ஸோ ஆகும்போது இவங்க பேருந்தை வந்து எதிர்பார்த்து காத்து இல்லை. எந்த இடத்துல கல்வி தடைபடாது. நீ தான் ஒரு விஷயத்தினால ஒரு இடத்துல தான் இம்பேக்ட்ன்றது நார்மல். அதனால ஒரு 3 இடத்துல இம்பாக்ட் கிரியேட் ஆகுதுன்றது வந்து ரியாலிட்டி. இப்போ என்னன்னா அந்த பீக் ஹவர்ஸ்க்கு நீ எக்ஸ்ட்ரா பஸ் விடணும். ஆமா, எக்ஸ்ட்ரா பஸ் விட்டானா எக்ஸ்ட்ரா டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் நீ ப்ரொடெக்ஷன் எடுக்கணும். ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸுக்கு உதவாது அந்த டைமை தவிர, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தவிர. ஏன்னா அந்த கண்டினியூஸா போயிட்டு அந்த ரூட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 5 ரூட்டு 6 ரூட்டு ஃப்ரீக்வன்ஸா போறதுக்கான பாப்புலேஷன் வந்து அங்கே இருக்காது. பட் இதெல்லாமே கன்சிடர் அதுக்குள்ள இருந்தது. ஸோ அந்த பாயிண்ட்டை நான் இங்கே அதே அதை இன்னும் எவ்வளோ ஃபைன் டியூன் பண்ண முடியும் அப்படின்னு. இதில் அடுத்தது என்ன, அந்த பாதுகாப்புன்றதை நான் எந்த அளவுக்கு என்ஷூர் பண்ணுறேன். நீ மாணவர்களுக்கு நான் ஹெல்மெட் கொடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டு அரசு சட்டங்களில் ஹெல்மெட் இஸ் மேண்டட்ரி, கரெக்டாக சைக்கிளுக்கு கூட இருக்கு ஆக்சுவலாக, ஓகேவா? ஆனால் இது வரைக்கும் அதை என்ஷூர் பண்ணல. அவங்க கொண்டு வரும்போது இது ஒரு ப்ரியாரிட்டியாக சைஸாக எந்த அரசாங்க அதிகாரியுமே மெனக்கெடலை. ஆனா இவங்க அதை சேஃப்டி என்ஷூர் பண்றாங்க. அந்த சைக்கிள் நீங்க வேகமாவும் போலாம், நல்லாவும் இருக்கும், அதுல நீ சேஃபாவும் போ அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து வரவேற்கணும். இப்போ நான் ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல இருந்து நான் சொல்றேன், இந்த சைக்கிள் இப்படி வாங்கி அப்படி விற்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஓகேவா? ஆனா இந்த சைக்கிள் எவனாவது விற்க சொல்லு, ஏன்னா அது வித்து அந்த காசு எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு வேற ஏதாவது சைக்கிள் எடுக்கலாம், இல்ல வீட்டுக்கு. இது நடந்திருக்கு, சரியா? ஆனா இந்த சைக்கிள் நடக்காதுன்னு நான் சேலஞ்ச் பண்றேன். பசங்க ஆசையா ஓட்டுவாங்க, அதுதான் ரியாலிட்டி. ஓகே, இன்னொரு விஷயம், பசங்க எத்தனை நாள் ஏங்கி இருப்பாங்க, நம்ம வீட்டுனால வாங்கி கொடுக்க முடியல, ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள ஓட்டுதுன்னு. இப்போ கவர்மெண்ட், குறிப்பா முதலமைச்சர் விஜய் அதை செய்யறாருன்னா அது மேல எவ்வளவு மரியாதை. தேவா, நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். நான் ரீசெண்டாக என் குழந்தைக்கு சைக்கிள் வாங்க ஒரு ரீசெண்ட்னா இப்போ இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி, புரியுதா? சின்ன சைக்கிள் அதை வாங்க போகும்போது தான் தெரிஞ்சது அந்த சைக்கிளோட விலை 13,000 ரூபாய். சாதா சைக்கிள், சின்ன சைக்கிள் 13,000 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஓகேவா? சின்ன சைக்கிள்னா குழந்தை வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்டுக்கானது எடுக்கிறோம், ஓகேவா? அப்போ தான் நான் ஷாக் ஆகிட்டேன். நான் இன்னும் எந்த காலத்தில் இருக்கேன்னா, எனக்கு சின்ன சைக்கிள் 1000 ரூபாய் 1500 ரூபாய் வித்துட்டு இருந்த காலத்திலேயே நான் மைண்டில் இருக்கிறேன். எனக்குன்னா இதுனா 3000 ரூபாய் இருக்கும், சைக்கிள் தானே. நான் போய் வாங்க போறது அந்த மைண்ட் செட்ல போயிருக்கேன். நான் அப்படிதான் போனேன். அங்க போய் பார்த்தாதான் தெரிஞ்சது இதனுடைய விலை 13,000 ரூபாய். இது போதாதுக்கு பெல்லு எக்ஸ்ட்ரா, லாக்கு எக்ஸ்ட்ரா, சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரா. சரி, நான் இதை வந்து குறை சொல்லலை. அன்னைக்கு இது எல்லாமே எனக்கு வேற இதில் கிடைச்சதுல நான் அந்த மைண்ட்ல இருக்கேன். இன்னைக்கு அந்த காஸ்ட்லியான விஷயம் அதை விட பெட்டரு. இன்னைக்கு இந்த மாதிரி சாதாரண சைக்கிள்கள் வந்து குறைஞ்சது 20,000 ரூபாய், 18,000-20,000 ரூபாய் ரேஞ்சு அந்த சைக்கிளை கொடுக்கறதுன்றது நான் வந்து கொஞ்சம் அப்கிரேடடாவோ ரொம்ப ஒரு மாணவர்கள் மேல அவர் வச்சிருக்க அன்பு. ஏன்னா சரி, ஜென்சின்னு சொன்னாலுமே அவங்க இவர் மேல வச்சிருக்கிற அன்பு வந்து எல்லா இடத்துலயும் காமிச்சிருக்காங்க. மாணவர்கள், குழந்தைங்க, அண்ணனுக்கு போடுங்க, வீட்டுல பணம் சொன்னோம், இது இவ்வளவும் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த பண்ணதுக்கு ஒரு சின்ன பிரதிபலன் நான் சொல்றேன். அவர் நான் அப்படிதான் நினைச்சு இதை பண்ணியிருப்பாரு நான் யோசிக்கிறேன். ஓகே, அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கு சார். நீங்க வந்து ஜென்சி கிட்னு ஒரு வகையில சொல்லிட்டாலும், பெண்கள் குறிப்பா முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றத நானும் நீங்களும் பல நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். இந்த திருமணமான பட்டு சேலை, அப்புறம் அந்த மோதிரம் கொடுக்கறதுக்கு 800 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களா சார்? இதை எப்படி சார் பாருங்க? தாய்மாமன் சேரு, அதை நான் தாய்மாமன் சேரு இது எனக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே அரசாங்கத்தில் எனக்கு நிறைய பேர் தெரியுன்றதுனால சொல்கிறேன். மீட்டிங்லாம் ஆரம்பித்து எங்கே கொடுக்கணும், யார் யார் இதுலேருந்து பண்ணணும், எப்படி டேட்டான்றதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க லான்ச் எனக்கு தெரிஞ்சு அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இருந்தது. இதில் எக்ஸ்ட்ரா எனக்கு நான் இந்த புடவை கொடுக்குறது. சரி, இதில் புடவை அவர் ஃபாலோ பண்ணாங்க, பெண்கள் ஓட்டு அதிகம் அதுக்காக கொடுத்தாங்கன்னு நீ நான் சொல்கிறேன் இல்லையா? நான் இங்கே ஒரு தொழில் வளரதை நான் பார்க்குறேன். கைத்தறி தொழிலில் அந்த புடவையோட ஆர்டர் நீ கொடுக்கும் போது பல்காக வாங்குகிறோம். ஸோ அவங்களுக்கு இதனால வருமானம் அதிகமாகும். ஸோ நீ குறைஞ்சது ஒரு ஆண்டுக்கு எத்தனை பெண்கள் பதிவு பண்ணி திருமணம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோ, ஓகேவா? அத்தனை பேருக்கு இங்கே ஒரு ஆர்டர் கிடைக்கும் போது கைத்தறி தொழிலாளர்கள் எத்தனை பேர் குடும்பம்
நல்லா இருக்கும், மேம்படும். அதுதான் நான் இங்க பாக்குறேன். ஆனா இதுல என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோளை சிஎம் அவர்களுக்கு என்னன்னா, ரிக்வயர்டான உங்களுக்கு சேர்ற மாதிரி என்ஷூர் பண்ணணும். அது இந்த கார்டு விஷயத்துல ரேஷன் கார்டை வச்சு அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்றத நான் வேண்டுகோளாகவே வைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன், ஒருத்தவங்ககிட்ட கேள்விப்பட்டேன். அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடிகளில் வியாபாரம் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க ஆண்டுக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு அரசாங்கத்தில் குழந்தைகள் பிறந்தா கொடுக்குற கிட்டு ஒன்று இருக்கும். ஆமா, கிட்டு சார். அது எனக்கு வரலன்னு கேட்குறாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். புரியுதா? ஸோ அவங்களுக்கு எதுக்கு அது கொடுக்கணும்? நான் என்னன்றேன்னா, நான் அதை எடுத்து அரசாங்க கஜானா பட்டியல வச்சுக்கணும்னு கூட நான் சொல்ல. நீ அதை பாதி பேர் மேலே குறைஞ்சாங்கன்னா அந்த பாதியும் சேர்ந்து இன்னும் நல்ல வேல்யூ ஆடட் பொருளாக இங்கே பட்ஜெட் கொடுக்க முடியும்ல. கண்டிப்பா முடியும். இப்போ நான் ஒரு 1000 ரூபாயில ஒரு பொருள் நான் தேவாக்கு கொடுக்குறேன், நம்ம கேமராமேனுக்கு கொடுக்குறேன். கேமராமேன் எனக்கு வேணான்ட்டா அந்த 1000 ரூபாவும் சேர்ந்து யாருக்கு போய் சேரும்? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நடைமுறையை ஏன்னா நம்ம மாற்றத்துக்குன்னு வந்துட்டோம். இதெல்லாமே நம்ம மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிற அதை மாறணும்ன்றது. ஆக்சுவலா நீங்க சொல்ற அந்த கோரிக்கை மக்கள் தானே சார் மாறணும். அவங்க வேணாம் சொல்றது வந்து எப்படி தன்னெழுச்சியா வந்து சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு இன்கம் டாக்ஸ்ன்னு இருக்குது, ஐடி பேன் கார்டுன்னு இருக்கு. என்னது பேன் கார்டை ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட இணைக்க வேண்டும்னு போடுங்களேன், முடிஞ்சு போச்சு. என்னது நீ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்லாபை போட்டீங்கன்னா சிஸ்டமே உனக்கு கட் பண்ணி குத்துரும். தகுதி இல்லைன்ட்டு. ஆமா, நீ என்ன பண்ணா, இப்போ உனக்கு நான் வரலன்னா நீ மேடையில மைக் வச்சு பேசுவ, நீ கவர்மெண்ட் குறை சொல்றதுக்கே உனக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். என்னன்னா, நீங்கள் இந்த ஆண்டு இவ்வளவு வருமானம் பெற்று இவ்வளவு டாக்ஸ் செய்து இவ்வளவு வைத்துள்ளீர்கள், நீங்க ஆகிய காரணத்தினால் நீங்கள் இதிலிருந்து விலக்கப்படுகிறீர்கள் அப்படின்றத கொடுத்தா அவங்க சொல்றவங்களுடைய போன் நம்பரை டேட்டாவும் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும் அவங்களுக்கு. இப்ப அரசாங்கத்தை பொது வெளியில வந்து அவங்க போடுறாங்கன்னா அங்க அடுத்த நாள் நம்ம வாரியர்ஸ் அந்த எடுத்து இவங்களுடைய டேட்டாவை வெளியே ரிலீஸ் பண்ணலாம். இவங்களுடைய வருமானம் எவ்வளோ இவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, நான் வேற வழி இல்லை, சாணதான பேததண்டம் அதுக்கு மட்டும் சொல்ல, இந்த மாதிரியான விஷயங்களுக்குமே பண்ணணுன்ற ஏன் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு சார். நானுமே இந்த இடத்துல ஒத்துக்கிறேன் தேவா. அரிசியோ இதுவோ நமக்கு தேவைப்படலை, நம்ம கடையில வாங்குறோம். அந்த அரிசியை நம்ம வேணான்னு சொல்றதுக்கு எங்க அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்றதுக்கு 3 வருஷம் ஆச்சு. ஓ, என்ன சொன்னாங்க? அது வந்து நான் வாங்கி எங்க வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்குறேன், இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு. அவங்க இப்ப வேலை செய்யறவங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கும் ஒரு ரேஷன் கார்டு இருக்கு, அவங்களும் வாங்க போறாங்க. அதை மீறி இந்த மாதிரியான இடத்துல அக்குமுலேட் பண்ணி என்ன பண்றாங்க, புரியுதா நான் சொல்றது? இலவசமா கிடைக்கிற பொருளை வாங்கிக்கிறாங்க, வாங்கி அது எவ்வளவு இப்ப ரேஷன் அதிகாரிகளே பண்றது அதுதான் நடக்குது. அதை தான் தவிர்க்கணும்ன்ற. அதை இதை வச்சு தடுத்தனா தடுக்க முடியும். ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எதுவுமே வாங்கலாம் அந்த கார்டுக்கே வேல்யூ இல்லாம போயிடுச்சு, நமக்கு ரேஷன் கார்டே இல்லாம போயிடும் அப்படின்ற பயம் வருது. அதுக்கு அரசாங்கம் ஒரு என்ஷூர் பண்ணணும். அது ஒண்ணு இல்ல, அதை ஒரு பிரச்சாரமா மேற்கொள்ளணும். உங்களுக்கு வேண்டாம்னாலும் வேலைனாலும் ரேஷன் கார்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் மாதிரி என்னைக்குமே இருக்கும், வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அப்படின்றத என்ஷூர் பண்ணி அதை பிரச்சாரம் பண்ணனா பல பேருக்கு இது விழிப்புணர்வு. ஏன்னா நிறைய பேர் ரேஷன் கார்டுல இருக்கிறவங்களே இப்படிதான் பயப்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்க இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்க கார்டே கேன்சல் பண்ணிடுவாங்க, அப்புறம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்றது. அதுதான் எல்லாரும் இது நடக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும்ன்றத என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. ஓகே சார், நம்ம சீக்ரெட் டாக்ஸ் வாயில நம்ம வந்து மக்களுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் நம்ம இது மூலியமா தெரிவிச்சுக்கலாம். ஓகே சார், இதெல்லாமே நம்ம ஒரு அத்தியாவசியமா நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து 80%. இது உண்மையில தேவையா சார்? ஸ்போர்ட்ஸுக்கு தேவைதான்னு நினைக்கிறீங்களா? இது தேவைன்றத நான் 100% நினைக்கிறேன் தேவா. நம்ம தொட்டதுக்காக வெளிநாடுகளில் வந்து கம்பேர் பண்ணியே வாழ்கிற நாட்டில் தான் நம்ம பிறந்திருக்கோம். ஓகேவா? சைனாவில் 3வது 4வது வயசுலேருந்து குழந்தைய வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அதனால தான் ஒலிம்பிக்ஸில் அவங்க டாப்பில் இருக்காங்க. ஆமா, கோல்டு தான் எல்லாமே டாப்பு, ஹையஸ்ட் வாங்குறதுல இருக்கும். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்குமே ஒரு 1000 மெடல்னா செகண்டுக்கு 500 மெடல் தான் வாங்கியிருக்கோம். புரியுதா? நம்ம வந்து ஒரு நூல் இழையிலலாம் விடாது. 4வதுலாம் வந்து 50 மெடல் வாங்கினவங்க தான் இருப்பான். ரியாலிட்டி அவ்வளோதான் இருக்கும். ஸோ நம்ம அது பெருமையாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போது ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ ப்ரியாரிட்டியைஸ் பண்ணணும் அப்படின்றத இருக்குது. இதில் நான் அமைச்சர் ராதாவர்ஜனாவுடைய ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே ஒன்று கொடுத்ததை நான் பார்க்குறேன். போதைப் பொருள் தடுக்கிறத நீங்கள் நினச்சா மாதிரி பண்ணுறது கஷ்டம். ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பசங்களை வந்து
ஒன் பை ஒன்னா உள்ள கொண்டு வந்து இதை வந்து மாற்றுறதுக்கான வழிகள் என்னன்றத ட்ரக்ஸ் டைவர்ட் பண்றதுக்கான ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க ட்ரக்ஸுக்குள்ள போறது ரொம்ப குறைவுன்றத ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸை இவங்க மெனக்கிடுறாங்களோ. ஸோ மாணவர்கள்கிட்ட இதை பரவாயில்ல தடுக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான ஃபண்டை அலாட் பண்ணி பசங்களை அதில் ஆக்டிவாக பண்ண வைக்கும் போது இந்த இது வந்து அதன் மூலியமா இப்போ போலீஸ் மட்டும் தடுக்கிறது இல்லை, விற்கிறத மட்டும் தடுக்கிறது இல்லை, அரசாங்கம் எடுக்கிற ஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷனும் தேவைன்றத நான் பார்க்குறேன். அதனால தான் இதை பண்ணியிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொஞ்சம் ஹை இது கொடுத்துருப்பாங்கன்றத நான் நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸுக்கு ஜென்ரலாக இந்த 2 ரீசன்னால தான் இவங்க ஏற்றிருக்கணும். ஒன்று, இந்த ட்ரக் இந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்கள் வந்து சீரழி போகிறத டைவர்ட் பண்ணுறது. 2வது, ஸ்போர்ட்ஸ் தான் உன்னை வந்து உன்னோட ஒரு லெவலில் கொண்டு போய் இப்போ நம்ம ஒலிம்பிக்ஸ் மாதிரி பேசுகிற ஒரு விஷயத்துக்கு நம்மளை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உதவும். அதனால அதை அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு மனுஷனை எப்படி வேணா டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்றது ஸ்போர்ட்ஸுக்கு பெரிய ஒரு ரோல் இருக்குல்ல சார்? ஆமாம், நான் நார்மலாக சொல்கிறேன். நான் பண்ணியிருக்கேன். அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. இப்போ எனக்கு ஒரு உடம்பு வந்து சோர்வாகவோ ரொம்ப இதுவாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் தான் மாத்திரை போட தூங்குவேன். எனக்கு தலைவலி வந்தாலோ இல்லை சோர்வாக இருக்குன்னு வச்சுக்கோயேன், நான் ஒரு 1/2 மணி நேரம் வாக் போவேன். ஓ, இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. நீ போயிட்டு வந்தனா உன் எனர்ஜி லெவல் மாறும், உன் தலைவலியே போயிடும். நான் இதை பார்த்துருக்கேன், எனக்கு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மற்றவங்க ட்ரை நான் வந்து அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பாடிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதை மாணவர்களை என்கரேஜ் பண்ண வைக்கிறது. இன்னொன்று, ஐ திங்க் ஏன் ஒரு பீரியட் தான் பிடியா 2 பீரியட் வைக்கலாமான்னு யாரோ கேட்டதாக நான் பார்த்தேன். அது அமைச்சராக யாருன்னு தெரியல. அதெல்லாம் வரணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் படிப்பு விட இப்போ படிப்பை வந்து உன் ஃபோன்லேயே பார்த்துடலாம். இப்போ என்னன்னா, தேவாக்கு ஒரு விஷயம் தெரியல, காமேஷ்க்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ChatGPTலையோ கிளாடு கூகுள்னு போய் கேட்டால் அது உனக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருது. ஓகேவா? எல்லாமே உன் கைக்கு இல்லை இருக்குது. இதுக்கு ஒரு ஆசிரியர் தேவையில்லை, ஒரு போதிக்கிற ஒரு இது தேவை, மென்டார் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இங்கே அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. அப்போ எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா ஸ்போர்ட்ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் தேவை. இந்த டெக்னாலஜி வச்சு ஸ்போர்ட்ஸ் எதுவும் பண்ணணும். ஆமாம், டெக்னாலஜியில் வந்து அது சொல்லும் நீங்கள் பாடி இப்படி வளைங்க நெறிங்கன்னு. ஆனால் செய்யறதுக்கு உடம்பு தயாராக்கணும்னா இதை தான் பண்ணணும். ஸோ ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸையும் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் முன்னாடி வந்து இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்லாம் சொல்லி, இன்றைக்கும் மெக்கானிக்குக்கும் எலக்ட்ரிக்கலுக்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த துறை மாதிரி இன்னைக்கு அட்வான்ஸ் துறைகள் இருக்கு. 3Dன்றது இருக்கு, 3D பிரிண்டிங் கான்செப்ட் இருக்கு, ஏஐ இருக்கு, ரோபோட்டிக். இதுலேயும் பசங்களை ட்ரைனிங் பண்ணால் வேற லெவலில் போகும். ஸோ என்னன்னா இந்த மாதிரி துறைகளுக்கு கிளாஸஸ் அதிகமாக்கிட்டு மற்ற கிளாஸஸை குறைக்கலான்றது என்னுடைய கருத்து. இதை தான் வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர் வந்து லேட்டஸ்டாக கடைசியாக நடந்த மாரத்தானில் அவரே ட்ரைவ் பண்ணியிருப்பார், நீ பார்த்துருப்பேன். அதில் கடைசியாக அவர் கழுத்து போடும்போது ட்ரக்ஸை விடு ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அதனுடைய பலன் தான் இந்த இடத்துல இந்த இதுன்றதை நான் சொல்கிறேன். சூப்பர் சார், நல்ல விஷயம் சார். ஓகே சார், இது வரைக்கும் நம்ம பட்ஜெட்டை வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நேற்று வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதை பற்றி நம்ம பேச வேண்டிய கடமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் சார். சரி, ஏதோ பேசுவோம். என்ன சார், அவர் பேசவே இல்லையாமே, அது பேசவே இல்லையா? அது ஏதோ ஒன்று சொன்னார்ல, நம்மளாம் நம்ம நாகரிகங்கிறதையும் சொல்ல முடியல, பேசவே இல்லையா அதை பற்றி. ஏதோ டபுள் மீனிங்ல பேசவே இல்லை. சரி, அப்ப நார்மல் மீனிங்ல தானே பேசுனீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு? ஏன் சிரிச்சிங்க? அது புன்முறுவல், அப்படியே பார்க்கணும். அப்படியே சொன்ன உடனே ஏன் உங்களுக்கு அந்த ஒரு பூரிப்பு வந்தது? புரியுதா? நீங்க தான் தப்பு செய்யலப்பா, நீங்க அதை வந்து தப்பா பேசல. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா தேவா, இது வந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான பதில். ஓகேவா? ஜோக் கட்ரியா குமார்ன்ற மாதிரி பயந்துட்டியா குமார்ன்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அரெஸ்ட் பண்ண போகும்போது அவ்வளோ கூட்டத்தை உட்காந்து சோஃபா மோனையிலேயே உட்காந்து நுண்ணிலேயே அவர் பேச அப்படியா, ஐயோ அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, இவங்க பேச இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தாரு, புரியலப்பா அப்படின்னு இருந்தாருன்னு நான் பார்க்குறேன். நான் என்னுடைய புரிதல் சைக்காலஜிக்கலாக அவர் அந்த அரெஸ்ட் ஸ்டேஜில் ஒரு கொஞ்சம் பயந்தாருன்றதான் நான் பார்க்குறேன். அதனால தான் கூட எல்லா பெருசுங்களும் சேர்ந்து போனாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஓகேவா? ஆனால் முடிஞ்சு வந்த உடனே நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்களே, நானுன்றேன் நீங்கள் தைரியமான ஆளாச்சே, ஆமான்னு சொல்லுங்களேன், பேசுங்களேன். நம்ம எதுக்கும் அஞ்சாதவர்கள், நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம்
மிஸ்ஸாவே பார்த்த ஆளு. நீங்க நைட் அப்படி பேசலன்ட்டீங்க. உங்க நிர்வாகிகள்லாம் இதை விட மோசமா அவங்க பேசுனாங்க, இவங்க பேசினாங்க, நாங்க பேசுனது என்ன தப்பான்னு மைக்கு பேசிட்டு இருந்தாங்க. நம்ம பெரியாக்கா கூட பேசினாங்க. தப்பா பேசல, அவரு சரியா தான் பேசினாரு, அது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லவே இல்லையா யாருமே. உங்க நிர்வாகிகளே சொல்லலையப்பா. உங்களுக்கு அதுக்கப்புறம் யாரோ வந்து இப்படி சொன்னாங்க. யாரோ தப்பா கைட் பண்ணிருக்காங்க. என்னன்னா அதான் நான் சொன்னேன்ல, இத அவர் ட்ரெண்டாவும் நினைச்சு நீ சொன்ன மாதிரி தமிழ்நாடே அப்படின்ற மாதிரி நினைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம வாரியர்ஸ் தான் இங்க இருக்காங்களே, புஷாய் போச்சு. இங்க இருந்து பொதுமக்கள் கிட்ட இதை கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் தன்னிச்சு அவனே கேள்வி கேட்கறான். 70 வருஷமா ஆட்சி பண்ண நீங்க ஏன்டா எதுவும் பண்ணலன்னு கேட்டா 70 நாள் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களாடான்றாங்க. ஓகேவா? நீ பேசுற வார்த்தைக்கு ஒரு நண்பரு அவருடைய வீடியோ நான் பார்த்திருப்பேன். அந்த பையனை பார்த்தா இவன் மெச்சூரியா பேசுவானு எனக்கு தெரியல. ஆளை பார்த்து டோன்ட் பை எ புக் பை திஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் தப்பா ஒத்துக்கிறேன், நான் ஓப்பனா கேட்கிறேன். இவர் என்னப்பா பேசியிருக்கா போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? எனக்கு அவ்வளவு பெருமையா அந்த அவர்கிட்ட போய் 4 டேட்டா நம்ம கத்துன்னு பேசலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து, நீ அங்க அதை பண்ணியே, அதை பேசுனியே, அது சரியா, இங்க இது பண்ணியே, இது சரியான்னு அந்த நபர் கொடுக்குற டேட்டா இருக்கு இல்லையா, கரெக்டா பாயிண்ட் பை பாயிண்ட் இருந்துச்சு. சரி, நான் யோசிச்சு, ஏன்னா வெக்கப்பட்டு தலை குனிற மாதிரி ஆயிப்போச்சு. என்னன்னா நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் பேசலையா என்னது. ஸோ தனிநபருக்கே இங்க இந்த ரெஸ்பான்ஸ் அவங்க எல்லாருக்கும். இப்போ நமக்கு ஒரு கேமரா 2 இருக்கு, மைக் இருக்கு, சேனல் இருக்கு, ஒரு டீம் நான் வச்சிருக்கோம். அதனால நமக்கு இது தெரியும், பேசுறதுனால எல்லாருக்கும் நம்ம தான் தெரிஞ்சவங்கன்னு நான் சொல்றேன். ஒவ்வொருவருக்கும் எல்லாமே தெரியுது, எல்லாமே புரியுதுன்றது தான் நான் இந்த காணொலியில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அந்த நபர் அந்த முடிஞ்ச அந்த வீடியோ ஷார்ட் போடுங்க, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் மாதிரி ஆட்கள் பேச தயாரா இருந்தா அவர் மாதிரி ஒருத்தர்கிட்ட நான் 1 to உட்காந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். இது அவருக்கு ரீச் ஆகி அவரை நம்ம கூட தொடர்பு கொண்ட கூட சந்தோஷம். எனக்கு ரொம்ப நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும்ன்ற. இப்போ நம்ம பேசுறோம்னா கூட கொஞ்ச நாளைக்கு பார்க்கும்போது ஒரு சார்பா பேசுறோம்ப்பா, அவங்க அப்படி பண்றாங்கப்பா, இப்படி பண்றாங்க, ஒரு பொதுமக்கள் பேசும்போது அது வர்றாது. கண்டிப்பா சார். சரியா? இந்த தன்னெழுச்சி வேணும்ன்ற இது விருப்பப்பட்ட மாற்றமா தான் நான் பாக்குறேன். அது நடந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் மைக்கு பிடிச்சி பேசலாம், எல்லாரும் ஊழலுக்கு எதிராக பேசலாம். காசு கொடுக்கறது தானே. நார்த் இந்தியாக்காரன் லாரியில வந்து இங்க போலீஸை மடக்குனாவா, நான் விஜய் சாரோட நம்பருக்கு போட வான்றா. நார்த் இந்தியால இருக்கவன் பண்றான். ஆமா, நார்த் இந்தியால இருந்து நம்ம இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ள வரவன். சோ அந்த ரீச் எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். தனிநபர்களுடைய இந்த எழுச்சியும் இந்த இன்வால்மெண்ட் தான் இந்த ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ணி பெரிய மேசிவிட்டா கொண்டு போக போகுதுன்றத நான் திரகாத்தமா நம்புறேன். இந்த நார்த் இந்தியான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு சார். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய புகழ் இந்தியா ஃபுல்லாவே வளர்ந்துகிட்டு இருக்கு. நான் சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் இப்போ ஜெயிச்சிருக்காரு ஒரு பங்கிப்பூர்ன்ற தொகுதியில், பிஜேபியோட ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு. இது என்ன மாதிரி மெசேஜஸ் சார் அடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு? நான் இதை 2-3 விதமாக பார்ப்பேன். இந்த வார்த்தை சொல்கிறேன், நான் ஒரு பேசிக் சொல்கிறேன். நம்ம எப்பவுமே நான் ஏற்கனவே பல தடவை உனக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பேன். தலைப்பு செய்தியை பார்க்கறத விட உள்ளே இருக்கிற குறுஞ்செய்தி முக்கியமான செய்தியாக பாருங்க. தனி ஒருவன்ல சொல்லுவாங்க, செயின் ஸ்நாச்சிங்னு ஒரு மனுஷனை கொன்னா அவருக்கு பின்னாடி வேற என்ன இருந்துச்சுன்றதை போய் ஆராயும் போது அவர் தான் ஒரு மணல் மாஃபியாவுக்கு தடையாக இருந்தார், ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு எதிர்ப்பாக இருந்தாருன்றத வெளிச்சமாக வருதுன்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெற்றியை நீ பார்க்குறேன்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி வேற என்னென்னலாம் ஒளிஞ்சிருக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நான் பிரசாந்த் கிஷோர் இதை சொல்கிறேன். பிரசாந்த் கிஷோருடைய வெற்றி அந்த இடத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வளர்க்காம விடுமா, இவரை எழுச்சி கொண்டு போகுமா? நான் இதை தான் நான் பார்க்குறேன், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று, இந்த இடைத்தேர்தல் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற குரூப்பு போராட்டம் ஆரம்பிச்சு அது ஒரு மாசிவா இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகிற நேரத்தில் நடந்ததுனால அது பிரசாந்த் கிஷோருக்கு அட்வான்டேஜ் ஆயிருக்கா? ஸோ நம்ம இந்த எல்லா டைரக்ஷனையுமே பார்க்கணும். இப்போ நம்ம வெற்றி அப்படின்னா நாளைக்கு இது எல்லா இடத்துலையும் வெற்றி அப்படின்னு குருட்டாம்போக்கில் நம்ம நம்பி செயல்படாமையும் போயிடக்கூடாது, நம்ம செயலை குறைச்சிக்கவும் கூடாது. ஸோ எல்லா விதத்தையுமே நம்ம ட்ராக் பார்க்கணுன்றதை தான் நான் சொல்கிறேன். பட் விஜய் அவருடைய பப்ளிசிட்டி, பப்ளிக் ஃபிகர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியா ஃபுல்லாக நல்லா இருக்கு, வளர்ந்துருக்கு. அது அந்தந்த ஊரில் இருக்கிற சப்போஸ் இப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்குன்னா அது கண்டிப்பாக கர்நாடகாலையும் கேரளாலையும் ஆந்திராவிலையும்
இப்போ நார்த், இப்போ பிரசாந்த் கிஷோரால் பீகார் போன்ற இடங்கள்லையும் விஜய் அவர்களை பற்றி தெரியப்படுது. நார்த் இந்தியாவில் பிரசாந்த் கிஷோர் போன்ற ஒரு வியூக வகுப்பாளர் வந்து மில்லியன்ஸ் தாண்டி அவருடைய வியூஸ் அங்கே போகுது, ஹிந்தியில் டப் பண்ணி போனான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நார்த் இந்தியாவில் இருக்க ஹிந்தி பேசும் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கும்ன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இது மாற்றத்துக்கு இவருக்கு அங்கே ஆல் ஓவர் இந்தியா இது ஒரு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு செலிபிரிட்டின்றதை போய் இந்தியா செலிபிரிட்டின்னு ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பேன் இந்தியா செலிபிரிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அதாவது இது வரைக்கும் ஸ்டாரா பேன் இந்தியா ஸ்டாரா இருந்தாரு, இப்போ பேன் இந்தியா பாலிட்டிஷியனா விஜய் மாறி இருக்காரு, மாறுறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும், உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.